அனைவருக்கும் வணக்கம். ஆண்டி கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார் பழனி முருகன். அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான பழனி முருகன் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக தான் சொல்லப்படுது. இந்த கோவில் மட்டுமல்ல, இந்த கோவிலில் சித்தர்களால் உருவாக்கப்பட்ட நவபாசான முருகன் சிலை பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டிருக்கக்கூடியதாக சொல்லப்படுது. இந்த சிலையை அபிஷேகம் செய்து கொடுக்கப்படும் பிரசாதம் பல்வேறு உடல் பிணிகளை போக்கும் அருமருந்தாக இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பழனி முருகன் பற்றிய பல அரிய தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பழனி முருகன் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தண்டாயுதபாணி விக்கிரகத்திற்கு 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் உபயோகப்படுத்துறதாக சொல்லப்படுது. நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி. பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும்தான் உபயோகப்படுத்துகிறாங்க. இவைகளில் சந்தனம், பன்னீர் தவிர மற்றவை எல்லாம் தண்டாயுதபாணியின் சிறுசில் வைத்தவுடன் அகற்றாங்க. அதாவது முடி முதல் அடிவரை என்கின்ற அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. இது கிடைப்பது மிகப்பெரிய புண்ணியம் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு 6 முறைக்கு தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்கிறாங்க. இது 5 முதல் 7 நிமிடத்திற்குள் முடிந்துவிடும். அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. இரவில் முருகனின் மார்பில் வட்ட வடிவில் சந்தன காப்பு வைக்கிறாங்க. முன்னொரு காலத்தில் சந்தன காப்பை முகத்தில் சாத்தி கொண்டிருந்தாங்க. பின்னால் இந்த முறை மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தண்டாயுதபாணி விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கும். இதனால் இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்படும். இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கு இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்கிறாங்க. சிலையில் நெற்றியில் ருத்ராட்சம், கண், மூக்கு, வாய்த்தோள்கள், கை விரல்கள் போன்றவை மிக அற்புதமான உளியால் செலுக்கப்பட்டது போல மிக தெளிவாக இருக்கும். இது போகரின் கைவண்ணம். இந்த சிலையை சுற்றி எப்பொழுதுமே ஒருவித சுகந்த மனம் பரவிக்கொண்டே இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் 9 வருடம் அப்படின்னே சொல்லலாம். அம்பாள், முருகர், அகத்தியர் இவர்களுடைய உத்தரவுக்கு பின் தான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சி எடுத்திருக்காரு. இதற்காக 4000க்கும் மேற்பட்ட மூலிகைகளில் பல இடங்களில் இருந்து தேர்வு செய்து கொண்டு வந்திருக்காங்க. 81 சித்தர்கள் இந்த நவபாசானத்தை போகர் சொன்னபடி தயார் பண்ணியிருக்காங்க. இது பொதுநல எண்ணத்துடன் செய்யப்பட்டுள்ளதால் காலமும் இயற்கையும் தன்னுடைய சீற்றத்தை குறைத்து கொண்டு சித்தர்களுக்கு உதவி செய்ததாக இன்னொரு நுணுக்க தகவல் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அகத்தியர் உத்தரவால் ஒரு அசுரன் 2 மலைகளை காவடி போல சுமந்து பொதிகை நோக்கி கொண்டு செல்ல முருகன் அவனை தடுத்து நிறுத்தி போரில் தோற்கடித்து 2 குன்றையுமே இப்போது இருக்கும் இடத்துல வைக்க செஞ்சிருக்காங்க. இதற்கு ஒரு புராண கதையே இருக்கு. போகர் இகப்பரத்தில் இருக்கும்போது தன்னுடைய மனைவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க. இதனால் மலைநாட்டில் உள்ளவர்களுக்குமே பழனி முருகன் குலதெய்வமாக இருக்காரு. கல்லில் சிலை செய்து பிரதிஷ்டை செஞ்சு கட்டிய எத்தனையோ கோவில்கள் சிதிலமடைந்த போதிலும் நவபாசானத்தால் சிலை செய்த இந்த கோவில் மேலும் மேலும் மலர்ந்து கொண்டிருப்பதன் காரணம் சித்தர்களின் மகிமை அப்படின்னே சொல்லலாம். தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சிறிய மரகத லிங்கம் இருக்கு. இவரை தரிசிக்க வலது பக்கமாக சென்று நாம் தீபம் காட்டுதல் வேண்டும். தீப ஒளி இல்லாமல் இந்த லிங்கத்தை நாம் தரிசனம் செய்ய முடியாது. பொதுவாக பழனி முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய மூலவர் சிலைக்கு மகத்துவமான புராண உண்மை கதைகள் இருக்குது. ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொரு ரூபத்தில் நாம் இறைவனை தரிசனம் செய்து வருகிறோம். அந்த வகையில் பழனி முருகன் கோவிலில் ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய மூலவரை வழிபடுவது நல்லதா, ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடியவரை வழிபடுவது நல்லதா என்று நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் இருக்குது. அந்த வகையில் பக்தர்களாகிய நாம் இறைவனை தரிசிக்கும் போது சாதாரண கோலத்தில் இருப்பதை விட அலங்காரம் செய்த பின்பு கண்குளிர காண செய்வதை அதிக பேர் விரும்புவாங்க. ஒரு மனிதனால் செய்ய முடிந்த விஷயம் அனைத்திற்கும் இறைவனின் துணை கிடைக்க ராஜ அலங்காரம் தரிசனம் செய்யலாம். திருமணத்திற்கு வரன் பார்க்க செல்கிறோம் என்றால் திருமணம் நிச்சயமாகிவிட்டது என்பதாலும் பத்திரிகை கொடுக்கவும் ராஜ அலங்கார தரிசனம் செய்யலாம். புதுமனை வாங்குவது, வீடு விற்பது, வீடு வாங்குவது, கட்டுவது, கிரகப்பிரவேசம் செய்வது போன்ற நல்ல நிகழ்வுகளுக்கெல்லாம் நம்மால் இயலக்கூடிய விஷயங்களுக்கு இறைவனின் ஆசீர்வாதம் கிடைக்க ராஜ அலங்கார கோரணத்தை நம்ம தரிசனம் செய்வது நல்லது.
மனிதனால் முடியாத சில விஷயங்களுக்கு இவ்வுலகில் உண்டு. உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒருவர்களை காப்பாற்றும் எண்ணத்தில் சரியான முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறும் மனம் கொண்டவர்களுக்கு ஆண்டி கோலத்தை தரிசனம் செய்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. ஆண்டி கோலத்தில் பெரும்பாலும் முற்றும் திறந்த ஞானிகள், ரிஷிகள், சித்தர்கள் வழிபடுவாங்க. மேலும் குடும்ப நலனை கடந்து வருபவர்களுக்கு இந்த கோலத்தை தரிசனம் செய்ய போராடுவாங்க. மிக சக்தி வாய்ந்த ஆண்டி கோல தரிசனம் செய்வது மகத்துவமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக சொல்லப்படுது. ஆண்டி கோலத்தில் பழனி முருகனை தரிசிப்பதால் முற்றும் திறக்க வேண்டி இருக்கும் என்பதிலும் மெய்யல்ல. ஞானக்காரனாக இருக்கக்கூடிய இந்த முருகன் நமக்கு வீரத்தையும் தைரியத்தையும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடியவராக சொல்லப்படுறது. முருகனுக்கு செவ்வாய் கிரகமும் குரு பகவானும் இருப்பதால் தீராத வழக்குகள் தீரவும், தீராத நோய்கள் விளங்கவும், தீர்ப்புகள் சாதகமாகவும், வழக்குகளில் உங்கள் பக்கம் நியாயம் கிடைக்கவும் போராடி கொண்டிருப்பவர்களுக்கு முருகனை ஆண்டி கோலத்தில் தரிசனம் செய்து வழிபட்டால் நல்ல பலன்களை பெறலாம். மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்கள், நோயாளி, வாய்ப்பேச முடியாதவர்கள், உடலில் குறைபாடு உள்ளவர்கள், மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள், மன இறுக்கத்தில் இருப்பவர்கள் ஆண்டிக்கோல முருகனை தரிசித்தால் சாத்வீகமாக அவர்களுடைய மனநிலை மாறும். மனம் சாந்தமுற்று சமத்துவம் பெற்று அமைதி அடையும். இதனால் தங்களுக்குள் ஏற்பட்ட குறைகள் அனைத்தும் நீங்கக்கூடிய வாய்ப்பை பெறுவாங்க. இதனால தான் ராஜ அலங்காரத்தை காட்டிலும் ஆண்டிக்கோலம் மிகுந்த விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியது. அனைத்தையும் துறந்தவர்கள் மட்டுமல்ல, உண்மையான பக்தனுடன் ஆத்ம ஞானத்துடன் முருகனை மனதார வழிபடுவர்கள் எவராயினும் அதற்கு உரிய பலன்களை பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நாம் வழிபட்டு வருவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பழனி முருகன் கோவில் இருக்கக்கூடிய முருகனை நாம் தரிசனம் செய்வது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மனிதர்களாக பிறந்த அனைவருமே அடைய முயற்சிக்க வேண்டிய ஒரு மேன்மையான நிலை ஞானம். தவ வாழ்க்கையை மேற்கொள்வர்களும் ஆன்மீக தேடலில் இருப்பவர்களுக்குமே சுலபத்தில் வந்துருவார் முருகன். அப்படி அந்த முருகப்பெருமான் ஞானத்தின் வடிவமாக கோவில் கொண்டிருக்கக்கூடிய புனிதமான தலம்தான் பழனிமலை தண்டாயுதபாணி சிலை. போகர் சித்தர் நவபாசனத்தில் இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி விக்கிரகத்திற்கு 4 விதமான அபிஷேக பொருட்களை மட்டும்தான் உபயோகப்படுத்தியிருக்காரு. நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி. பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இவைகளில் சந்தனம், பன்னீர் தவிர மற்ற எல்லாமே தண்டாயுதபாணியின் சிரசில் வைத்தவுடன் அகற்றுறாங்க. அதாவது முடி முதல் அடிவரை என்கின்ற அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் இருக்கு. இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 6 முறைக்கு தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்கிறாங்க. இது 5 முதல் 7 நிமிடத்திற்குள் முடிவடைகிறதாக சொல்லப்படுது. இரவில் முருகனின் மார்பில் வட்ட வடிவில் சந்தன காப்பு வைக்கிறாங்க. விக்கிரகத்தின் புருவங்களுக்கிடையே ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படுது. முன்னொரு காலத்தெல்லாம் சந்தன காப்பை முகத்தில் சாத்தி கொண்டிருந்தாங்க. பின்னால் இந்த முறை மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்படி பல அதிசயங்களை கொண்ட கோவிலாக தான் பழனிமலை தண்டாயுதபாணி திருக்கோவில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.